ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூஜி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் யூனிட் 3யோட அனலிட்டிக் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது அந்த டாப்பிக்கோட நேம். அதில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, ப்ரூஃப் தட் W ஈக்குவல் டு இசட் பார் இஸ் எ நோவேர் டிஃப்ரென்ஷியபிள் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நமக்கு என்ன சொல்லணும், இந்த இடத்துல நான் நோவேர் டிஃப்ரென்ஷியபிள் அப்படிங்கிறத சொல்லணும்னா இதோட ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஸோ இது ரொம்ப ஈஸி தான். நோவேர் டிஃப்ரென்ஷியபிள் அப்படின்னா நம்ம அது எந்த சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஆர் ஈக்குவேஷனை நம்மளுக்கு அது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ சிஆர் ஈக்குவேஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎக்ஸ் ஈக்குவல் டு விஒய், யூஒய் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னென்னா மைனஸ் விஎக்ஸ். இந்த யூஎக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, கொடுத்துருக்கிற டேமை நம்ம என்ன செய்யணும், எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், அதே மாதிரி ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். யூவி அப்படிங்கிறது நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரிலேட்டட் டாபிக். அதனால் யூங்கிறது ரியல் பார்ட்டு, விங்கிறது காம்ப்ளெக்ஸ் பார்ட்டு. இப்போ நம்மளுக்கு கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்குறாங்க, ஆக்சுவலி இது எனக்கு கிவன் கொடுத்துருக்கிறது W ஈக்குவல் டு இசட் பார் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த W ஈக்குவல் டு இசட் பார் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயே பார்த்துருக்கோம். W அப்படின்னா நம்மளுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது, எஃப் ஆஃப் இசட். எஃப் ஆஃப் இசட்னா ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன தெரியும், U ப்ளஸ் IV அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா, இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது. காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இசட் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ நம்மளுக்கு இசட் பார் அப்படின்னா என்ன அர்த்தம், இதுக்கு காஞ்சுகேட் எடுக்கணும். அதாவது நம்மளோட ஐயோட இது பக்கத்தில் ப்ளஸ் இருந்துச்சுன்னா மைனஸில் எழுதணும், மைனஸில் இருந்தால் ப்ளஸில் எழுதணும், அவ்வளோதான். ஸோ இப்போ எக்ஸ் மைனஸ் ஐஒய் இதுதான். அப்போ நம்மளோட கிவன் சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபிள்யூனா நம்ம என்னன்னு சொல்லியிருக்கிறோம், யூ ப்ளஸ் ஐவின்னு சொல்லியிருக்கிறோமா. அப்போ யூ ப்ளஸ் ஐவி ஈக்குவல் டு இசட் பாரோட வேல்யூ என்ன நம்மளுக்கு, எக்ஸ் மைனஸ் ஐஒய். இதை ஏன் நம்ம இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறோம்னா, இதில் நான் செக் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டும் வேணும். இப்போ என்ன பண்ணிக்கலாம், ரியல் பார்ட்டோட ஈக்குவல் பண்ணிங்க. இமேஜினரி பார்ட் அப்படின்னா என்னென்னா, இந்த ஐக்கு பக்கத்தில் இருக்கிற டேம் தான் இமேஜினரி பார்ட். அப்போது யூ ஈக்குவல் டு இங்கே ஐ இல்லாத டேம் இது எக்ஸு, அதே மாதிரி ஐக்கு பக்கத்தில் இருக்கிறது இங்கே இருக்கிறது வி, இங்கே ஐக்கு பக்கத்தில் இருக்கிறது மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் ஒய். ஓகேவா, இப்போ இந்த டேமை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ யூஎக்ஸு எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும், இந்த டேமை நம்ம எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ எக்ஸ் இங்கே இருக்குதுன்னா எக்ஸை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இதோட வேல்யூ என்னவாயிரும், ஒய் ஆயிரும். அதே டேமை ஒய்யை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இப்போ இந்த டேமை நம்ம ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இங்கே என்ன இருக்குது, எக்ஸு தான் இருக்குது, எது இல்லை, ஒய் இல்லை. அப்போ அந்த டேம் இல்லை அப்படின்னா நம்ம என்ன கொடுத்துடணும், ஜீரோங்கிறத கொடுத்துடணும். அதே மாதிரி விஎக்ஸு. இப்போ நான் இதில் என்ன சொல்லியிருக்கிறேன், இது இந்த டேமை எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், எக்ஸை பொறுத்து. அப்போ இங்கே எக்ஸ் இருக்கா, இல்லை, அப்படின்னா என்ன கொடுத்துடலாம், ஜீரோ கொடுத்துடலாம். இங்கே ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இங்கே ஒய் இருக்குது, பக்கத்தில் என்ன டேம் இருக்குது, மைனஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு மைனஸை போட்டுக்கிறேன். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, அதே மாதிரி ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும், 1 வரும். நாம் எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். இப்போ நம்மளோட சிஆர் ஈக்குவேஷன் ஆக்சுவலி என்ன சொல்லுது, யூஎக்ஸ் ஈக்குவல் டு விஒய் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கணும். அப்போ யூஎக்ஸோட வேல்யூ 1, விஒய்யோட வேல்யூ என்ன இருக்குது, மைனஸ் 1 இருக்குது. அப்போ நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை வரல, அதாவது ux is not equal to vy. இது எதனால் வரல, சிஆர் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலை. அதனால் therefore நம்ம என்னன்னு சொல்லிடலாம், w is equal to z bar is nowhere differentiable. ஓகேவா, இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் தான், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தேங்க்யூ.